பிஎஸ்என் அகாடமியின் மே 2026க்கான கரண்ட் அஃபயர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. 2ஆம் இடம் குஜராத். தமிழ்நாட்டுல முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டோட கடல் மீன் உற்பத்தி 6.85 லட்சம் டன். இந்தியாவோட கடல் மீன் உற்பத்தி 35.7 லட்சம் டன். ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அமைச்சர். அதாவது ஜம்மு காஷ்மீரின் இரட்டை தலைநகரங்களான ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கக்கூடிய முதல் ரயில்வே சேவை தான் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை. இது 20 பெட்டிகளை கொண்டது. 2026ஆம் ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 157. 2015ல 151வது இடத்துல இருந்தது. அதாவது சர்வதேச அளவுல பத்திரிகை சுதந்திரத்தை கண்காணிக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் RSP அமைப்பு தான் இந்த உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டை வெளியிட்டிருக்கு. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு PAI 2 அறிக்கையின்படி எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? திரிபுரா. 2ஆம் இடம் கேரளா. 3ஆம் இடம் ஒடிஷா. PAI-னா பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். குஜராத் மாநிலம் உருவான தினம் மே 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான MBA படிப்புக்கான சிறந்த நிறுவனமாக முதலிடம் பெற்ற இந்திய நிறுவனம் IIM பெங்களூர். அதாவது QS MBA ரேங்கிங் 2026ல இந்தியால முதலிடம் பெற்ற நிறுவனம் IIM பெங்களூர். இந்த நிறுவனம் உலக அளவுல 64வது இடத்துல இருக்கு. 3வது இந்தியா நார்டிக் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? நார்வேல ஆஸ்லோ நகர்ல நடைபெற உள்ளது. அதாவது 2026ல மே 15, 16 தேதிகள்ல பிரதமர் மோடி தலைமையில நடைபெற உள்ளது. 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகர்ல நடைபெற உள்ளது. 2026 ஜூலை 23ல இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடைபெற உள்ளது. எந்த மாநிலம் கிக் தொழிலாளர்களுக்கான இந்தியாவின் முதல் பிரத்யேக டிஜிட்டல் குறைதீர் அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது? கர்நாடகா. மே 1, 2026ல அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சூறை மீன் தினம் மே 2 அன்று அனுசரிக்கப்படுகிறது.